அனைவருக்கும் வணக்கம். EPIன் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ நம்ம பின்னின கட்டம் டிசைன் கூடைக்கு நம்ம கைப்பிடி வைக்க போறோம். 2 ரோல்ல கட்டம் டிசைன் கூட பின்னிடணும். அந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கைப்பிடி 2 வயர்ல தான் நம்ம வச்சிருக்கோம். கைப்பிடி பின்னுறதுக்கு அடையாள வயர் இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கணும். நான் ஊதா வயர் எடுத்து வயலட் வயர் எடுத்து இந்த மாதிரி நான் கோர்த்து வச்சிருக்கேன். இப்போ 2 சைடும் ஆரஞ்சு கலர் கட்டத்தை விட்டுட்டு பச்சை கட்டத்துல நடு வரிசையில நான் இந்த ஊதா வயரை கோர்த்திருக்கேன். இதே மாதிரி முன்பக்கமும் பின்பக்கமும் 2 பக்கமும் 2 ஊதா வயர் வச்சு நான் இப்படி கோர்த்து வச்சிருக்கேன். 2 ப்ளூ வயர் வச்சு நான் இப்படி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ 5வது லைன்ல மார்க் பண்ணிருக்கேன். 2 சைடும் இருக்க ஆரஞ்சு கலர் கட்டத்தை விட்டுட்டு பச்சை கட்டத்துல நடு லைன்ல 5வது வரிசையில நான் ஊதா வயர் ப்ளூ கலர் வயர் கோர்த்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். 2 பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் ஒரு பச்சை வயர் ஒரு ஆரஞ்சு வயர் 2 வயர் எடுத்திருக்கோம். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் 5 அடி எடுத்திருக்கோம். உள்ள நான் 2 வயர் கொடுத்துருக்கேன். நீங்க 5 வயர் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். ஒரு கார்னர் பக்கம் நாட்டோட ஒரு கார்னர் பக்கம் இந்த வயரை கொடுத்து இன்னொரு கார்னர் பக்கம் வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நான் இப்ப எடுத்து காமிக்கிற மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. இப்போ சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத சரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம சென்டர்ல கொடுக்கறதுக்காக 2 ஆரஞ்சு வயர் எடுத்து வச்சிருந்தோம். ஒரு வயரும் ஒரு 3 அடியில இருந்து 4 அடி வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்த வயர் எனக்கு கொஞ்சம் கம்மியா வந்துருச்சு. அதனால நீங்க ஒரு 4 அடி வரைக்கும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வயரை. இப்போ இந்த வயர் கோர்த்து வந்த அதே இடத்துல இந்த வயரையும் நம்ம இப்படி கோர்க்கணும். நீங்க வயர் அதிகமா இந்த சென்டர்ல கொடுக்க உங்களுக்கு கைப்பிடி கனமா வரும். வயர் நீங்க கம்மியா கொடுத்தீங்கன்னா கைப்பிடி உங்களுக்கு லேசா வரும். நீங்க கைப்பிடி எவ்வளவு நீளத்துக்கு வைக்க போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த சென்டர் வயரை நீங்க எடுத்துக்கணும். கைப்பிடி நீளமா வைக்கிறதுனா நீங்க சென்டர்ல வைக்கிற வயரோட மெஷர்மெண்ட் மாறும். இப்போ வலது பக்கத்துல இருக்க ஆரஞ்சு வயரை இப்படி வைக்கணும். இடது பக்கத்துல இருக்க ஆரஞ்சு வயரை இப்படி பின்பக்கமா இப்படி கொண்டு வாங்க. அந்த சென்டர் வயரை சுத்தி தான் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து அந்த சென்டர் வயர் மேலே இப்படி வச்சுக்கோங்க. இந்த பச்சை வயரை ஆரஞ்சு வயருக்கு மேல இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே வைங்க. அடுத்து இந்த பச்சை வயரை இப்படி சுத்தி கொண்டு வாங்க. இந்த வயரை இந்த ஆரஞ்சு வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல இப்படி வைங்க. சென்டர் வயரும் நான் அதே கலர்ல கொடுத்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நீங்க நடு வயர் வேற கலர்ல நீங்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆரஞ்சு வயரை சுத்தி கொண்டு வரோம். அந்த பச்சை வயருக்கு கீழே இந்த 2வது பச்சை வயருக்கு மேல வைக்கிறோம். இப்போ இந்த பச்சை வயரை இப்படி சுத்தி கொண்டு வரணும். இந்த முதல் ஆரஞ்சு வயருக்கு கீழே இந்த ஆரஞ்சு வயருக்கு மேல. இப்போ இந்த ஆரஞ்சு வயரை நம்ம கீழ் பக்கமா இப்படி சுத்தி எடுத்துட்டு வரணும்.
இந்த பச்சை வயருக்கு கீழே, இந்த பச்சை வயருக்கு மேல. இந்த மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். நம்ம நடுவுல வச்சிருக்க வயரை சுத்தி சுத்தி தான் நம்ம பின்றோம். இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வரும்போது இதுல உங்களுக்கு ஒரு 3D டிசைன் கிடைக்கும். நீங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது பச்சையா தெரியும் கைப்பிடி, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஆரஞ்சா தெரியும். நீங்க எப்பவும் பின்ற நார்மல் கைப்பிடியை விட இந்த கைப்பிடி ஒரு டிசைனா இருக்கும், 3D டிசைன்ல இருக்கும். நீங்க கூட பின்னிட்டு உங்ககிட்ட இருக்க மிச்ச வயர் கூட நீங்க இந்த கைப்பிடிக்கு நடுவுல நீங்க கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். நம்ம இதே மாதிரி பின்னிக்கிட்டே வந்தா இந்த கைப்பிடியை பின்னி முடிச்சிட முடியும். நான் இப்போ பின்னி முடிச்சிட்டேன். பாருங்க, ஒரு பக்கம் ஆரஞ்சு ஒரு பக்கம் பச்சைன்னு வந்திருக்கு எனக்கு கைப்பிடி. இப்போ எந்த இடத்துல நம்ம பின்ன ஆரம்பிச்சோமோ அந்த இடம் வரைக்கும் நான் இப்போ பின்னி முடிச்சிருக்கேன். நான் ப்ளூ வயர் கொடுத்து மார்க் பண்ணி வச்சிருந்த இடம் வரைக்கும் நான் இப்போ பின்னி முடிச்சிட்டேன். கைப்பிடி 5 அடி நீங்க எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல தான் இருக்கும். நீங்க உங்களுக்கு கைப்பிடியோட உயரம் அதிகமா வேணும்னா அதை விட கூட நீங்க வயர் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருந்த இடத்துல இந்த வயரை நம்ம கொடுக்க போறோம். இடது பக்கம் வயரை கொடுத்து வலது பக்கமும் வயரை கொடுக்கணும். நம்ம எடுத்து வச்சிருந்த சென்டர் வயரையும் நம்ம இப்ப கொடுக்கணும். ஒரே வரிசையில இருக்கா அப்படிங்கறதையும் சரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா வயரையும் 2 வச்சு ஒரு நாட் போடுங்க. இப்போ நாட்டு டைட்டா போட்டுட்டு இப்போ நான் கோர்த்து விடுற மாதிரி கோர்த்து விடுங்க. ரன்னிங் வயர் கூட அப்படிங்கிறதுனால நீங்க நேருக்கு நேராவே நீங்க கோர்த்து விட்டுறலாம். இப்போ இந்த வயரை நான் கோர்த்து காமிக்கிற மாதிரி எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. ஒரு 7-8 நாட் வரைக்கும் கோர்த்துட்டு எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சாச்சு. 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கூட பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு கைப்பிடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.